தானியேல் நேபுகாத்நேச்சாரிடம் கூறின இரும்பும் களிமண்ணிற்கொப்பான கடைசி ராஜ்யத்தை பற்றி பார்ப்போம். நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையின் 10 விரல்களுக்கொப்பான கடைசி சாம்ராஜ்யமாகிய ஈசியும் நம் கண்களுக்கு முன்பாக தோன்றிவிட்டது. 1957ஆம் வருடம் ரோமிலே எங்கெல்லாம் பழைய சாம்ராஜ்யம் வியாபித்து இருந்ததோ அந்த இடத்தை சேர்ந்த 6 ஐரோப்பிய நாடுகள் ஒன்று கூடி ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி என்ற அமைப்பை ஏற்படுத்தின. இது ஈசி என்றும் காமன் மார்க்கெட் என்றும் அழைக்கப்படுகிறது. ஈசி ஒரு வாணிப அமைப்பு தானே, எவ்வாறு வல்லரசாக மாறும் என தீர்க்கதரிசன ஆராய்ச்சியாளர்களுக்கு எதிராக கேட்கப்பட்டது. ஆனால் ஈசியில் ஏற்பட்டு வருகிற மாற்றங்கள் இதுதான் தானியேலினால் முன்னறிவிக்கப்பட்டதும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்படுகிறதுமான 7ஆம் வல்லரசு என உறுதிப்படுகிறது. ஈசியில் மேற்கு ஜெர்மனி, பிரான்ஸ், ஹாலந்து, லெக்சம்பர்க், பிரிட்டன், அயர்லாந்து, டென்மார்க், பெல்ஜியம், இத்தாலி, கிரீஸ் எனும் 10 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்தில் நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் என்ற வசனத்தின்படி இந்த 10 விரல்களுக்கு ஒப்பான 7ஆம் வல்லரசிலிருந்து 8ஆம் மகனாகிய அந்து கிறிஸ்து எழும்ப போகிறான். இதுவே தானியேல் நேபுகாத்நேச்சாரிடம் கூறின இரும்பும் களிமண்ணிற்கொப்பான கடைசி ராஜ்யம் ஆகும்.